ஹாய் கைஸ், இன்னைக்கு லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னா ரசம் அதுக்கப்புறம் கோவக்காய் பொரியல் தான். ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், நான் கறி வடை வந்து எப்படி செஞ்சேன் அப்படின்னு ரெசிபி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கிற கறி தாங்க. இது நாங்கள் வந்து கைமா அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நான் வந்து கடலப்பருப்பில் தாங்க இது வந்து செய்ய போகிறேன். அதனால கொஞ்சமாக கடலப்பருப்பு வந்து ஊற வச்சிருக்கேன். மசாலா வந்து நான் என்னென்ன சேர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, இதுதாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாக பூண்டு கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடாயில வந்து தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியில நம்ம ஊற வச்சிருந்த கடலப்பருப்பு வந்து சேர்த்துட்டு போட்டதுமே வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, லவங்கம், பட்டை, அதுக்கப்புறம் நான் கறி சேர்த்துக்கிட்டேங்க. கறி வந்து கொஞ்சமா வெந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால வந்து சீக்கிரமா நான் கறி வந்து ஆட் பண்ணிட்டேன். நான் இப்போ எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா மட்டன் தாங்க. இது வந்து சிக்கன்லயும் நீங்க வந்து செய்யலாம். உங்களுக்கு வந்து பார்த்தாவே தெரியும் நான் தண்ணி வந்து எவ்வளவு ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சமா தாங்க சேர்த்திருக்கேன். அதே மாதிரி நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து செய்ய போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சமா நீங்களும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ பருப்புக்காக தண்ணி வந்து அவ்வளவா தேவைப்படாது. கறிக்காக மட்டும்தான் வந்து தண்ணி தேவைப்படும். அதனால தண்ணி வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ பாத்தீங்கன்னா கடைசியில நான் கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கறி வந்து மெலிசா கட் பண்ணி இருக்கிறதால இந்த தண்ணியிலேயே கறி வந்து சீக்கிரமாவே வெந்துடும். இந்த தண்ணி ட்ரை ஆயிட்டா போதுங்க. வடைக்கு தேவையான மசாலா வந்து ரெடி. இந்த மசாலால நான் வந்து பூண்டு வந்து ஆட் பண்ணலைங்க. அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த டைம்ல நீங்க வந்து உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. இந்த டைம்ல நம்ம இறக்கிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி தண்ணி வந்து ஒரு டிராப் இல்லாம நல்லா ட்ரை ஆயிட்டு இருக்கணும். இல்லனா வடை வந்து பிரிஞ்சு போயிடும். நல்லா ஆறுன அப்புறம் மிக்ஸில போடுங்க. சூடா போட்டுருவேனா. இந்த மாதிரி ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டு அதை ஆற வைக்கும் போதே பாத்தீங்கன்னா அதோட வாசனை அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா மெலிசா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு முட்டை, அதுக்கப்புறம் கார்ன்ஃபிளவர் மாவு ரெண்டுமே போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெருசா உருண்டை பண்ணி வடை தட்டினீங்கன்னா உள்ள வந்து வேகாது. அதனால குட்டி குட்டியாவே தட்டிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கடாயிலையும் செய்யலாம், அதே மாதிரி தவாலையும் செய்யலாம். கடாயில செய்யும் போது பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து அதிகமா இழுக்கும். அதுவே வந்து தவால செய்யும்போது நமக்கு எவ்வளவு எண்ணெய் தேவையோ அவ்வளவு எண்ணெய் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம கடாயில போடும்போது இந்த மாதிரி வடை வந்து பிரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதனால ஒண்ணே ஒன்று போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி வரலன்னா நீங்க தவாலையே வந்து செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தாங்க, ஆனா வந்து சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருக்கும். தவால செய்யும்போது டீப் ஃப்ரை பண்ணாதாங்க நல்லா இருக்கும். இல்லனா உள்ள வந்து வேகாது. இல்லதாங்க சுவையான ஷாமியா ரெடி. அதாவது கறி வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். ஓகே கைஸ், இந்த சுவையான ரெசிபியோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.